நீங்க மிடில் கிளாஸ பொறுத்தவரைக்கும், இந்த படத்துல சொன்ன மாரி, அன்னாட அட்வென்ச்சர் தான். ஆமா. ஒவ்வொரு நாளும் நீங்க ஆக்சுவலா ஒரு நாள் ஐடியா இருக்குல்ல, காலையில அவன் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வர்றது வரைக்கும் இருக்குல்ல, அது ஒரு படம். ம். நீங்க அப்படியே பக்கத்து ஸ்டேட்ல குடுத்தீங்கன்னா, படம் பண்ணிட்டே இருப்பாய்ங்க. ஓகேவா? அவ்வளோ போதும். ஓகேவா? ம். நம்ப இங்கேயும் அப்படி இருக்கு. பட் ஆனா நம்ம என்னன்னா, ஆக்சுவலா அதையும் வேல்யூ பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, ஒரு மாதிரி இது கொஞ்ச நாளுக்கு இப்போதைக்கு இது வேண்டாம். நம்ம வேற பண்ணலாம். வேற என்ன அது என்னவாக இருக்கும்? ஓகே. இப்ப வேறன்னா, இப்ப நம்ம டக்குன்னு அப்படியே சஞ்சய் ராமசாமியா மாறிற முடியாது. இல்லையா? ஸோ நம்ப நான் என்ன நெனைக்கிறேன்னா, ரொம்ப ஒரு பெர்சனலா ஒரு பெர்சனுக்கு இருக்கிற இப்போ ஒரு 25லேருந்து 35 வயசு பையன் தமிழ்நாட்டுல இருக்கிற பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்னு நெனைக்கிறீங்க? ஒரு கதை பண்ணணும்னா, ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட்ட பேஸ் பண்ணி தான் ஒரு படம் பண்ணணும். இல்லையா? இப்ப அவன் ஐடென்டிட்டில பிரச்சனை இருக்கும். அவன் கெரியர்ல பிரச்சனை இருக்கும். அவன் காதல்ல பிரச்சனை இருக்கும். முடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப வேற என்ன இருக்கும்? இப்ப இதுக்கு அடுத்து இந்த லேயர்லேருந்து வெங்காயம் மாரி 3த்தையும் உரிச்சாச்சு. இதுக்குள்ள இருந்து என்ன இருக்கும்? வேற என்ன இருக்கும்? இத ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு.